ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க. இப்போ போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது. ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்து தான் சீதையை அபகரித்தான். அதனால இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும். யார் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால இப்போ திமுக என்ன செய்கிறார்கள், ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவால் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால், 1970களில் நான் மாணவனாக இருந்தேன். விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது. மானத்தை வாங்குவார்கள், அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் ஒன்றி இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கூட இதை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை. தமிழகம் மாறிவிட்டது. தமிழக சமுதாயம் இருக்கிறது, அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது. இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது. இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள். அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும். இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும், அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும். கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க, இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே. அதனால இப்போ புது நாத்திகர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார, பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தேன். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமம் இட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம் பட்டு விட்டதா, ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர். அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது. அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி. அடுத்தது பிஜேபி, அடுத்தது தான் மத்திய அரசு. 2006 ஐக்கிய முன்னணி கூட்டணி, அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லையும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும், ஹிந்தியில் இருக்குது, தமிழ்லையும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள். அதிலேயே உள்நோக்கம். அதை யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள்? அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை 2006 போட்டார்கள். ஆனால் கருணாநிதி அதை பற்றி பேசலை. ஏன்னா அவருக்கே தெரியாது அதில் போட்டிருக்கணும். அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார், ஏன்னு தெரியல. இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசு கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை இருக்குது தெரியுமா? இது ரொம்ப கீழ்த்தரமான மனநிலை. அது ரொம்ப நாளாகவே 70 வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை. அதனால் மத்திய அரசினுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமும் அதனுடைய குணமும் மாறப்போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச. இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது. நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாளாகிவிட்டது. 2017 தமிழக அரசு கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள், இனிமேல் வரமாட்டார்கள், இத்துடன் சரி. ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது, அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது. விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியில் போக முடியுமா? வெளிநாட்டுக்கு போக முடியுமா? நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம், இனிமே எங்ககிட்ட வரக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது, இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள். இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி
இவங்களோட ஒரு போட்டி மாதிரியும் இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது. இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு ஏதோ தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை. மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு சட்டம், நீதி, ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு, அதனுடைய அமைச்சர்கள், பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்திருக்கார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை. இளைஞர், அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு உடல் நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறாங்க. பயங்கரவாதத்தை பற்றி இனிமேல் கேரளா இலங்கையில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு உணர்வும் இல்லை, தெம்பும் இல்லை. இது வளர்க்கப்பட்ட ஒன்று, இங்கிருந்து முந்தப்பட்டது. உங்களுக்கு புரியணும், நம் நாடும் பல தவறுகள் செய்து தான் அங்கே பயங்கரவாதம் வளர்ந்ததே தவிர பயங்கரவாதம் அங்கு தனியாக வளரவில்லை. காரணம் இருந்தது. அதை தீர்ப்பதற்காக நடந்த பெரிய முயற்சி ராஜீவ்காந்தியினுடைய இலங்கை ஒப்பந்தம் தான். அதை குட்டிச்சவர் செய்தது தமிழக அரசு, தமிழக அரசியல் கட்சிகள். ராஜீவ்காந்திக்கு எனக்கும் பெரிய கருத்து வித்தியாசம் உண்டு. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கிறதே, அவர் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம், இங்கிருந்து அமைதிப்படை அங்கு சென்றதே, அதுதான் கடைசி ஹோப். அதை நிர்மூலம் செய்தது அங்கே இருக்கவங்களும் சேர்ந்து இங்கே இருக்கவங்களும் சேர்ந்து செய்ததுனால இலங்கை ஒரு பெரிய ஒரு சீனாவுடன் சேர்ந்து வளர்ச்சி அந்த நிலைமைக்கு போனாலும் ஏராளமாக கடன் வாங்கி ஜீரணிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கு. இந்த வங்கிகள் இருக்க இதில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்னைக்கு வங்கித்துறையில் இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியிலிருந்து வெளியில் போகிறாங்க. காரணம் என்னவென்றால் இங்கே சம்பளம் குறைச்சல், அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, இந்த மாதிரியா இங்கே இருக்கிறது பூரா கழிச்சடைகள்லாம் இங்கே இருக்காங்க. இதை வச்சு எப்படி உலகத்தில் பெரிய ஒரு நிதித்துறையில் நாம் உலகம் முழுவதும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை. இவர்களை இங்கே இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம். அதனால் அதற்கு முயற்சிகள் தேவை. ஒன்று என்னன்னா, 51% அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதில் சிவிசி வருவாங்க, அதில் சிபிஐ வரும். இந்த மாதிரி தொந்தரவுகள், அந்த கண்ட்ரோல்லாம் குறையணும்னா அது 49% மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடுருவல் இருக்காது, அரசியல் ஊடுருவல் இருக்காது. அரசியல் ஊடுருவல் இப்போ குறைந்து போச்சு. டெலிஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிஃபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன. அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது. அதெல்லாம் நின்று போய்விட்டது. அதனால் எங்களுடைய நிலைப்பாட்டில் திமுக நிலைப்பாட்டில் தான் குழப்பம். நாங்கள் எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரையோ திட்டி பார்த்துருக்கீங்களா? நாங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லாமல் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். பிரதமரிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய தொண்டன் வரை நாங்கள் அனைவரையும் சமமாக பார்க்கின்றோம். எங்கள் மதத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்காக இன்னொரு மதத்தை சின்னாபின்னப்படுத்தி அதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. ஆனால் திமுக காரங்க, அதனால தான் கடந்த முறை சொன்னோம், இங்கே மத அரசியல் செய்வது திமுக தானே தவிர பாஜக கிடையாது. மத அரசியல் யார் செய்கிறா? ஒரு பக்கம் வாழ்த்து, ஒரு பக்கம் வாழ்த்து இல்லை. ஒரு பக்கம் குழந்தைய கிள்ளி வைக்கிறது, ஒரு பக்கம் தொட்டில் ஆட்டுறது. செய்கிறது யார்? திமுக தானுங்க. திமுகவுடைய ஒரு பேப்பர் இருக்குது. நான் அதை பேரை சொல்லி கூட சொல்ல மாட்டேன். அது வேறு வார்த்தையை பயன்படுத்துவேன். பத்திரிகையில் அதை சொல்ல நல்லா இருக்காது, நீங்கள் அப்புறம் கோச்சிக்குவீங்க, அண்ணா இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாருன்னு. அந்த பத்திரிகை போட்டிருந்தாங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவினுடைய திராவிட வாசனை யூபியில் அடிக்குது அப்படின்னு. அதுக்கு திமுகவை சார்ந்த ஒரு ஊடக நண்பர் சொன்னார், அங்கே மட்டும் யோகிஜி ஜெயிச்சிட்டாருன்னா கங்கையில் போய் குப்புற குதிப்பேன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். கங்கையில் போய் நான் குப்புற குதிப்பேன்.
இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வந்த புதுசில் எல்லா பக்கமும் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுகிறாங்க, யூபியில் பேசுகிறாங்க, பீகாரில் பேசுகிறாங்க, காஷ்மீரில் பேசுகிறாங்களா எழுதுனாங்க. இன்றைக்கி எங்கே பேசுகிறாங்கண்ணா? உண்மையை சொல்லுங்கண்ணா, எங்கே பேசுகிறாங்க? தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டி பார்டரை தாண்டி இதுக்கு அங்கீகாரம் கிடையாது. இவர்களாகவே ஒரு போஸ்டரை போட்டு நம்பர் 1 முதலமைச்சர் இவங்களாவே சொல்லிக்கணும். நம்பர் 1 இவரே அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிகிட்டு வர்றார். இவர் நம்பர் 1 முதலமைச்சராக இருந்தால் எதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிகிட்டு வரணும்? நான் உதாரணத்துக்கு கேட்குறேன். நான் நம்பர் 1 முதலமைச்சர். தமிழகத்தினுடைய கல்வி என்பது டெல்லியில் எங்கன்னு இருந்துச்சு? டெல்லியெலாம் குப்பை மாதிரி கீழே இருந்துச்சு. காமராஜர் ஐயா காலத்தில் நம்ம கல்வியினுடைய தரம் என்ன? தாமஸ் முன்ரோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சிவில் சர்வெண்ட் 18-19வது நூற்றாண்டில் இந்தியா முழுவதும் சர்வே எடுக்கிறாங்க, எவ்வளவு கம்யூனிட்டி எவ்வளவு படிச்சிருக்காங்க. இன்னைக்கு ராஜா அவர்கள் சொன்ன சூதரர் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் தாமஸ் முன்ரோ சர்வேல 18-19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் பிராமணர்களை தாண்டி, வைசியர்களை தாண்டி, சத்திரிகளை தாண்டி அதிகமான படித்த மாகாணம் சென்னை மாகாணம்னு தாமஸ் முன்ரோ சொல்கிறார். அவர் சொன்னது எனக்கு ஏற்புடை கிடையாது, ஏன்னா ஒரு ஜாதி எகைன் மேலையும் கீழையும் பிரித்து வச்சிருந்தார். இன்னைக்கு இவங்க ஒரு 10 ஸ்கூலை திறக்கிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு டெல்லியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிகிட்டு வந்து ஸ்டிக்கர் அடிக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு திமுக இருக்கு. நம்ம ப்ரொஃபஸர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நிறைய டிபேட்டுக்கெலாம் போகும்போது பேசுவார். இவர்களை பொறுத்தவரை என்னென்னா, இன்னொரு 4 பேர் வந்து தமிழ்நாடு சூப்பர் சூப்பர்னு சொன்னால் தான் இவர்களுக்கு கௌரவம் என்று நினைக்கின்றார்கள். கிடையாது. தமிழகம் எப்பொழுதுமே முதல் மாநிலமாக கல்வியில் இருந்து இன்னைக்கு தலையை தொங்க போட்டு கீழே உட்காந்து போய் பார்த்துட்ருக்கோம். காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கையில் மது பாட்டில், பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் தொங்குறான், சைடில் ஒருத்தர் தொங்குறான், இந்த பக்கம் தொங்கிட்டு இருக்காங்க. பஸ் இப்படி போகிற பஸ் இப்படி போயிட்டுருக்கு. ஸ்கூலில் வந்து நேற்று பார்த்தோம், திருப்பூர் ஸ்கூலில் ஒரு பஞ்சாயத்து தலைவியினுடைய கணவர் ஹெட் மாஸ்டரை போய் அப்பறாரு. இதெல்லாம் தமிழகத்தில் எங்கன்னே பார்த்தோம்? போதைப் பொருள் எல்லா பக்கமே. பைய திறந்து பார்த்தா போதைப் பொருள் இருக்குது. அரசு பள்ளி நம்முடைய சகோதர சகோதரி இதில் அந்த அளவுக்கு ப்ரிவலண்ட் ஆயிடுச்சு. வெட்கமாக இல்லையா? இதுவரை இந்திய சரித்திரம் இல்லாத அளவுக்கு கொரோனா காலகட்டத்தில் ஜிஎஸ்டி அட்வான்ஸாக எல்லாத்துக்கும் குடிச்சாச்சு, எடுத்துகிட்டு போங்கன்னு. உடனே இங்கிருந்து ஒரு அமைச்சர் அறிக்கை வர்றாரு, இது எங்கள் முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி. முதலமைச்சர் மேடையில் பிரதமரை வச்சுக்கிட்டு சொன்ன உடனே பிரதமர் செவிசாய்த்து விட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர்களாகவே கொரோனா மருந்து இருக்கிறது, ஆட்சிக்கு வந்த பிறகு மருந்து இல்லை என்று பஞ்சப்பாட்டு பாடி இல்லாத விஷயத்தை செயற்கையாக உருவாக்கி அதன் பின்னைக்கு மருந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பொழுது கோவிட் வேக்சின், இது மாநிலத்து சுயாட்சி கிடைத்த மரியாதை, நாங்கள் சொன்ன உடனே ஒன்றிய அரசுன்னு அவங்க சொல்கிறாங்க. திமுக காரர் சொன்ன உடனே ஒன்றிய அரசு கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்களுடைய டைலாக். ஆனால் பாஜகவில் தமிழக மக்கள் சொல்றது மத்திய அரசு எந்த நேரத்திலும் கூட இவர்கள் சொல்வதற்காக கிடையாது, மக்களுக்கு எது நல்லதோ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் வந்து மழை வரும் பொழுது வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டாங்கன்னா, மழை வர்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் அறிவாளி. மழை வரும் பொழுது நனைஞ்சிட்டாங்கன்னா, ஐயோ சொல்லாமல் மழை வந்துருச்சு அதனால் நான் நனைஞ்சிட்டேன், அப்போ மத்திய அரசு முட்டாள். இது எத்தனை காலம் தமிழகத்திலே மக்களை முட்டாளாக்க இதை பேசி கொண்டிருப்பார்கள். இதை பேசட்டும், மக்களுக்கு உண்மை தெரியும். மக்களே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முட்டாள் என்று சொல்லிவிடுவார்கள். மீனவனுடைய படகுக்கோ மீனவருடைய உயிருக்கோ முழு உத்தரவாதம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில், நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கு. இதை வந்து ராகுல் காந்தி அவங்களே ஏற்றுக்குவாங்க. நான் சொல்றது நம்பர்னா. பட் ஏன் கைதாகிறாங்க, அது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்ட். நம்மை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லுகின்றோம், கச்சத்தீவு என்பது தாரை வார்க்கப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. ராமநாதபுரம் நீங்களும் போயிருக்கீங்க, நாமளும் போயிருக்கோம். அங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 நாட்டிக்கல் மைல் பாறை, அங்கே யாரும் மீனே பிடிக்க முடியாது பாவம். அதை தாண்டினோடனே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டரில் கச்சத்தீவு வந்துடுது. கச்சத்தீவு தாண்டினோடனே நெடுந்தீவு வந்துடுது. அது ராமநாதபுரம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய படகுகள் 3லே 1 பங்கு படகு ஒரு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா கடற்கரை ஓரத்தில் சேர்ந்து 2 படகுன்னா ராமநாதபுரத்தில் 1 படகு. 1/3 ஆஃப் ஃபிஷிங் போட் ராமநாதபுரம் மாவட்டம். அவங்க போகிற பாதையிலேயே கச்சத்தீவு இருக்குது, போகிற பாதையிலேயே. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்பது யாருக்குமே என்ன புரியல. எதற்காக அதை தாரை வார்க்க வேண்டும்? சரி, தாரை தான் வார்த்தீங்க 72ல். ஆனால் மீன் பிடிக்கக்கூடிய உரிமை நமக்கு அந்த ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சு. அதையும் 6 மாதம் கழிச்சு அதையும் கொடுத்தாச்சு. இங்கே திமுக ஆட்சியில் இருந்தாங்க, மேலே காங்கிரஸில் ஆட்சியில் இருக்காங்க என்பது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியவில்லை சகோதரர்களை. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணும் பொழுது தான் மீனவர்களுக்கான நிரந்தர அமைதி என்பது கிடைக்கும். இந்த முறை ராமநாதபுரம் சென்ற பொழுது 100 படகுகளோடு நாமளே கடலுக்கு போனோம். நம்ம பார்டர் வரைக்கும் நம்முடைய மீனவர்கள் அழைத்து சென்றார்கள். அதையெல்லாம் பார்த்தோம். அதன் பின்பு நிறையா டெலிகேஷனாக பல முறை பேசியிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக தெளிவான ஒரு பார்வை என்னன்னா, கச்சத்தீவு என்பது தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு திரும்ப வர வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றோம். காரணம், இன்னைக்கு கச்சத்தீவில் யாருமே இல்லைங்க. நான் கச்சத்தீவு போனீங்கன்னா ஒரு மனிதர் கச்சத்தீவில் இல்லை. நமக்கு அதற்காக ஒரு நிலப்பரப்பு வேண்டும் என்பது கிடையாது. நமக்கு தேவை இந்த லாஜிஸ்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டி. 5-6 கிலோமீட்டர் பாறை
அந்த பாறையை தாண்டி தான் மீன் பிடிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு மோட்டர் போட்டு ஆன் பண்ணால் கச்சத்தீவு வந்துடும். ஸோ மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய பெக்கூலியர் பிரச்சனை கச்சத்தீவு. அதை கொண்டு வந்தால் இதற்கு நிரந்தர தீர்வு. ஸோ ஏன் கைதாகிறாங்க? இதற்கு தீர்வு, இதை தீர்த்தால் மட்டும்தான் அதற்கு சொல்யூஷன்.